ஐயப்ப சாமிக்கு நல்ல மேட்டுக்காட்டி புது பாட்டை எடுத்து விடுங்க பாப்பா. வெள்ள தாயி நீ ஒரு பாட்டை எடுத்து விடுறது. அந்த பாட்டு எல்லாம் நம்மளுக்கு பாட வராது. தொண்டை குரல் சரி இருக்காது. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது அத்தச்சாமியோ. அதெல்லாம் பாடி ஆகணும். வீட்டுல இருக்க முடியாது. காது கொடுத்து எப்போதும் மெட்டு கட்டி ராண அடிக்கிறது எங்களுக்குலாம் தெரியும். ஐயா குஞ்சாமியா, அதெல்லாம் எங்க வீட்டு சாமியை பாட சொல்லுங்க. சூப்பரா பாடுவாங்க. ஐயப்பன் பாட்டுக்கு பாடுறதுக்கு என்னப்பா பிரச்சனை? பாடுங்கம்மா. ஐயா தெரியாது, சாமிக்கு வேற சொல்றாங்க. ஐயனே ஐயப்பா, பல்லு கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே, மெய்யபிஷேகம் சாமிக்கு, கற்பூர தீபம் சாமிக்கு. என்ன வனரோஸ், நீ பஜனையில் ஐக்கியமாயிட்ட போலயே? சும்மா செத்த நேரம் தாண்டி அங்க ஊர்பட வேலை கிடக்குல. அப்புறம் பலமான்னு கொள்ளணும். அப்படி வேலையை போட்டு உட்கார முடியாது. சாத்திரப்புக்கு 2-3 பாட்டுக்கு இருந்துட்டு இந்த வந்துடுறேன். இருப்போம் இரு. ஏன் உட்கார முடியல உங்களால? செத்த இரு, போகலாம் இரு. சாமி பசனையில இருக்கிறது நல்லது இரு. சாமி வயசாகுதுல இழுத்து அடிச்சு பாட முடியுது இல்ல? இழுத்து பாட அடிக்க முடியல. என் வீட்டுக்காரி நல்லா பாடுவேன். நீங்க சொல்லுங்க கேப்பா. பாட சொல்லுங்க அவளை. ஐயா இப்ப தேடி என் வீட்டுக்காரர் என்னை மாட்டி விடுது. இப்படி பேர் இருக்காங்க. என்ன கேங்க, என்ன வெக்கம்? சாமி பாட்டு பாடுறதுல என்ன வெக்கம்? பாடு அடைக்க நல்லா பாடுவீல, நீ பாடுல. அப்படிங்கிற சாமி பாட்டு பாடாம இருக்கப்படாத சொன்னா அப்ப பாடிடுவோமா? எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது தீபமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. என்ன மணக்குது அங்கே, என்ன மணக்குது தீபமான ஊதுபத்தி மலையில் மணக்குது. அடியே வனரோஸ், எப்படி பாட்டு கோடான கோடி பாட்டு இருக்குது ஐயப்ப பாட்டு. நீ அடி மணக்குதுன்னு பாடி பசியை கிளப்பி விடுற. அங்க திரும்பி பாருடி, பாயாச வாசனையும் பஞ்சாமிர்த வாசனையும் முக்க தொலைன்னு தொலைச்சுக்கிட்டு இருக்கும் போது மணக்குது பசியை தூண்டி விடுற பத்தியா? சரி போதும், நிப்பாட்டு. அப்புறம்லாம் மத்த சாமியை படிக்கிறவாங்க பக்தி பாட்டெல்லாம். வா போவோம். அப்புறம் நீ பாடிக்கிட்டே இருந்தனா லேட் ஆகும். அப்புறம் சாப்பிடவும் லேட் ஆகும். வா. பக்தி பாடும்போது பக்தி பரவசத்துல இருப்பானே, பசியோட இருக்கலாம். பசியோட உடனே என்னல சொல்றது? பா வரே பா. வனரோசா அருமையா பாடணுமா? நல்லா பாடுனேன். உனக்கு குரல் ரொம்ப குரல் நல்லா இருக்குமா? ஐயா குருசாமியா, ஐயா அது தெரிஞ்சது. சும்மா ஏதோ பாடுனா குரல் வளங்கறிய. ஐயா அப்படிலாம் இல்லையா? எனக்கு வெக்கமா வருது நீங்க சொன்னது. போச்சுடா, யாரோ ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னதை நினைச்சு போட்டு இன்னமா அதிபசாம பாடிக்கிட்டு தெரியுது. கண்டது கழித பாட்டெல்லாம் குளிக்க போகும்போது விடுறதில்ல, நடந்து போகும்போது விடுறதில்ல. இப்ப வேற அவர் சொல்லி போட்டாரா? இன்னி தொலைஞ்சப்போ. ஏய் என்ன உனக்கு பொறாம பொங்கி வலியுது? நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன உனக்கு? அக்கா என்னக்கா என்ன போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க? என்ன வேலை முடியல? சமயக்கார அண்ணனுக்கானா அவங்க முடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க கொடுக்க வேண்டியதுனக்கா. வாக்கா சாமி கும்பிட்டு வந்துடலாம். இதுக்கு தான் சொன்னேன் அந்த அண்ணன்கிட்ட கூட மறக்க கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துருங்கன்னு. எப்படி செலவு பண்ற கூட ஒரு ஆள் கொடுத்ததுல குறைஞ்சு ஏற போறான். மாங்க பார்த்தது சரி. சாமி கும்பிடுறது அங்க வந்து நிக்கிறது இல்ல. வாக்கா அதுக்கு என்னம்மா? சாமி கும்பிடுங்க, போய் கும்பிடுங்க. ஒடியாரு அப்படித்தான் முடிஞ்சிருச்சு. இந்த இறக்கி போட்டு ஒடியாந்துடுறேன். போங்க. எங்க இங்க பையன் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால தண்ணி குடிக்க வந்தாங்கல்ல சமைக்கிறவங்க. அவனை யாரு கிட்ட சொல்லிட்டு நீ வாரேக்கா. அட யாமடி, அட பேச்சுதே. அவர் எங்க கூட்டிட்டு வந்தாரா? அவன் கூட வந்தே பாருங்க அவன் சொல்லிவிட்டு முருகேசனை கூட சேர்த்து ஓடிட்டு ஒடியாந்து போட்டானா. அவன் படத்துல பாடலவே இப்படி நேரம் ஆயிப்போச்சு. நான் அவன்கிட்ட விட்டுட்டு வர முடியாதே. போ நீ போங்க, மண்ணை முடிச்சு வச்சு வந்துடுறேன். அதுக்காக என்ன கூட ஒரு ஆளா இருந்தா நம்ம நின்று பார்த்து சமைச்சு போடுற மாதிரி மருமா. ஏன்டி வனரோசா சும்மா ஆர்குமெண்ட் அக்கா கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா பத்தி தெரிஞ்சது தானே. அக்கா கரண்டி எடுத்துச்சுன்னா மத்தது எதுவும் அது யோசனையில இருக்காது. அதையே பிடிச்சு தீர்த்துப்பட்டு அந்த திறமையெல்லாம் அதை கொட்டி தீர்த்துப்பட்டு தான் வெளியில வரும். வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். அந்த மாதிரி அது திறமையெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு 4 பேரும் நல்லா இருக்கு பத்து குட்டினா அவங்க சொல்லணும். அக்கா அப்படியா? சரி நல்லா சாப்பிட்டியெல்லாம் நல்லா வடிச்சிட்டியெல்லாம் அது வாய் நிறைய கேட்கணும். இதுக்காக அது உயிரை கொடுத்தாவது வேலை செய்ய. நம்ம போலாம் வா. மத்தது எல்லாம் உனக்கு தெரியுதா இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, மத்தவங்க பத்தி உனக்கு நல்லா தெரியுது. சரி வா, நீ சொல்றதும் சரிக்கு. அக்கா எங்க வரப்போகுது?
நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிரும் போல. வாடி வன ரோஷினி. பருப்பு இருப்பு இதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. இவரை சேவை பண்ண வேற ஒரே சேவலும் கோழியும் வச்சு தலையுதுமா. அதுகளை விரட்டிட்டு இங்கிட்டு ஓடியாந்துக்கின்றது, அதுகளை விரட்டுறது, இதுலயே நேரம் ஆகி போச்சு. அதெல்லாம் எடுத்து அப்படி இப்படி வச்சுட்டு போங்க. இல்லாட்டி ஏதாவது மூடி ஒரு படுதா இருந்தா மூடி போட்டுட்டு போங்களே. ஐயே ஆமாக்கா, இங்கிட்ட ஒரு கோழியாக்கா முக்கியது தோட்ட மாதிரி இருக்குதுல்ல, அதனால மேயிரம் வந்துருக்கா ஊர் கோழி எல்லாம். மாமா எல்லாத்தையும் எடுத்து கொத்தி விட்டுட்டு போயிருமே. நெட்டு அந்த பாரு கசால பக்கத்துல கிடக்கு ஒரு படுதா, அதை எடுத்து வந்து போட்டுடி வாடி. ஏய் பக்கி, அப்புறம் தூசி விழுந்துருச்சு மண்ணு விழுந்துருச்சு என்ன திட்ட கூடாது. நல்ல படுதா தானே இது. உன்னிட்டு சொல்றது சும்மா இருக்க 100 கேள்வி கேட்ப ஒரு வேலையை பார்க்க சொன்ன. நல்ல படுதா தாண்டி. காலையில இந்த வீடு சமையல் பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு விரிக்கிறதுக்கு சுருளி கொண்டு வந்தாங்க. அப்புறம் இருக்கவா அதை எடுத்து அங்க ஓரமா வச்சுட்டு போனாங்க. நல்ல இது எடுத்து அப்படியே மூடி போட்டுட்டுமா வந்து அப்புறம் வந்து எடுத்து வச்சுக்கிருவோம். இப்ப போய் ஓடி எடுத்து வச்சுக்கிருந்தோம்னா நேரம் ஆகி போயிரும்ல. எல்லாம் சாமியை கேட்டானா சாப்பாடு படி எல்லாம் ரெடின்னு சொல்லிருங்க. சொல்லிவிடு எங்க சொல்லி தம்பி எங்க இந்த வாழை இலைய உருவாக்கல அறுத்துற வேண்டியதானே அவங்க ரெடி. அப்புறம் அந்த நேரத்துல எல்லாம் பண்ணுவியே எல்லாத்தையும் அறுத்துக்கிறது ரெடியா வச்சுக்கிட்டோம்னா பசங்க முடிஞ்சோட வண்டியை போட்டலாம்ல. ஆமாக்கா, நான் போய் சுருளி வர சொல்றேன். ஐயா சாமியோட எடுத்து கொடுக்க வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போய் வர சொல்றக்கா. அந்த வேலை நம்ம நீ போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. அக்கா கரண்டிய விடுமா என்ன அக்கா? அதெல்லாம் கரண்டிய விட்டு அடுத்த வேலைக்கெல்லாம் போகாத. அப்படியே அது தெரியும்ல எந்தெந்த வேலை பார்க்கணும் எந்த வேலை பார்க்க கூடாது. அதெல்லாம் வாழை மரம் எட்டணும்ல வாழை இலையெல்லாம் டர்புரு கிழிஞ்சு போயிரும் இலையெல்லாம். அக்காவுக்கு எட்டாது பாவம். சுட சுடவே இருக்கு கரண்டி பாயிலே போட்டு போறியா? எங்க போனாலும் என்ன நோட்டம் குறைஞ்சு சொல்றதுக்கே வந்து விடாடிவா. இந்த அக்கா நீ சுட சுட சாப்பாடு வயல போடுவீங்க போடு, கரண்டி எல்லாம் போட வேணாம். சும்மாக்கா எப்படி இருந்தாலும் ஓட்டாலும் ஓட்டாடி உனக்கு எட்டாதுல. வாழை மரம்னா உனக்கு எட்டுமா சொல்லு. நியாயப்படி பேசணும். கோவம் வந்தாலும் நியாயமா வரணும்ல. உனக்கு இந்த வாயில எங்க அப்பா வாழ சொன்னா இல்லாட்டி வந்துட சொன்னேன். வாயில உன் உழப்பு நாரி போயிரும் போறட்டு பாவங்கல்ல. சோமா அதையும் வேலை பார்க்க விடாம எதையாவது நோட்ட சொல்லிட்டு இங்கேயே நின்றுகிட்டு இருக்கிறது அந்த வேலையும் கெடுத்து விடுறது. அது என்ன பழமொழி? எங்கப்ப எங்க சொன்னேன்? எங்கப்ப பேசவே மாட்டேங்கிறாரு. இதுல வந்து வாய் இருந்தா வாழ சொன்னாரு இல்லாட்டி வந்துட சொன்னாரா? இந்த பழமொழிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல மேடம். நான் தான் வீட்டு பக்கம் போனாவே கல்ல விட்டு எறிவாரு. என் பேரை கேட்டாவே ஆள் கொந்தளிச்சு போயிடுறாராம். இதுல அவன் வீட்டுக்கு என்னைய கூப்பிட்டு அழைச்சு வர சொல்லி போடி வர சார். யாரை வீழ்க்க இன்று கூட்டணி சதி நடந்து கொண்டிருக்கிறது? இது நம்மளுக்கு தேவையா? விஷப்பாமனா விஷத்தை கக்கத்தான் செய்யுங்க. அதுல நோட்ட விடுறது நம்ம வேலையா வச்சுக்கிட்டோம்னா நம்ம பொழப்பு நாரி போயிடும். அடுத்து ஓகே மணி ஆகி போச்சே. இந்த ஒரு பக்கத்தை படிச்சுட்டு போயிடலாம்னு பார்த்தா நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் படிச்சுட்டு கிளம்புவோம். அடுத்து என்ன நியூஸ் இருக்கு? பொங்கல் பரிசு தொகை கொடுக்காததால் மக்கள் மனம் குமரத்தானே செய்யும். அம்மா எப்பட வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாவே எப்ப பார்த்தாலும் ஏன் அப்படி இருக்காரு? எதையாவது சொல்லுவாரு நினைச்சிட்டு ஆஹா இப்ப போறமே அவ இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியே பயந்து வர வேண்டியதா இருக்குமா? அவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்மளுக்கு என்ன? அவர் படிச்சுட்டு போறாரு. எங்கேயோ ஆள் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. எங்க அப்படி போறாங்க முக்கியமான வேலை? ஆமா என்னகிட்டையும் சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் அவர் போவார். ஐயம்மா போறது அந்த டீ கடைக்கு போவாரு, டீ குடிப்பாரு, அங்க போய் இதே வேலையை தான் பாப்பாரு. இதுக்கு என்ன மணி? அத சொல்லு ஊர்ல எல்லாம் புருஷமாருந்தே இருக்காங்க. பொண்டாட்டி ஆடுறாங்க, உட்கார்றாங்க, நில்லுனா நிக்கிறாங்க. எனக்கு அந்த கொடுப்பனை இல்லாம போய் கிடக்குற வித்தியாசத்துல என்ன பண்ண தலைய நான் வாங்கி வந்தா வர்றேன். அதுக்கு பொண்டாட்டி மாறா இருக்காங்க வீட்டுல. அப்படி இருக்கணும். இங்க பொண்டாட்டி புருஷ அதிகாரத்தை எடுத்து வச்சுட்டு புருஷன் ஆகணும்னு நினைச்சா என்ன பண்றது? விதி யார விட்டது? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசக்கூடாதுன்னா என் மரகுண்டை யாக்காதியே என் விதியை சொல்லி புலம்பிக்கிட்டு தான் உங்களுக்கு என்னமா? பேசாம அந்த டிசி பேப்பரை படிச்சுட்டு போக வேண்டியதானே. அப்படி எங்க போகணும்னு கேக்குறேன். எங்க போணுமா? என் ஓட்டுதறியில உட்கார்ந்து படிச்சா ஆகாதா? இப்படி கிளம்பிடணுமா கால கிளப்பி? எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும் அவசியமா? என் கொழுந்தியா வெள்ளத்தா இருக்கால, மாலை போட்டிருக்கா கன்னிசாமியா ஐயப்ப கோயிலுக்கு போற. அதெல்லாம் பச்சனைக்கு சொல்லி இருக்கு. அதெல்லாம் கொள்ளையா எடுக்க போறேன். அதுவும் இல்லாம என் மருமக வரவசாவும் வாங்க மாமான்னு மரியாதையா கூப்பிட்டு இருக்குது. மரியாதை கொடுக்கறவங்களுக்கு திரும்ப மரியாதை கொடுக்கணும்ல. மரியாதை கட்ட நாய்களுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லை. நம்ம மேல பாசமா அன்பு மரியாதையுமா இருக்கவங்களுக்கு திருப்பி எதை கொடுத்துட போறான்? காசை மரத்தையும் அள்ளி கொடுத்த போறேன் குழந்தையாவுக்கு. அதுதான் சொன்ன மாதிரிக்கு போய் ஒரு தலை எட்டு காமிச்சிட்டு வந்துடலான்னு போறேன். அதை அந்த வீட்டுல உள்ள ஒரு மகாராணி சொல்லிட்டு போகணுமா?
எனக்கு வாயில எப்படிதான் வருது? கொழுந்தியாமா வாயில கழுவியா சொல்றாங்க. அந்த கழுவி அந்த நாய எனக்கே ஆகாதவளாய் போயிட்டா. என் கூட கூட பிறந்தவள் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்புறம் நான் பிறந்தவளாட்டி எங்க இருந்து கொழுந்தியா வந்துச்சான்? கொழுந்தியா சொன்னலம்மா சொன்னல. நம்மளுக்கு டென்ஷன் ஆக்குறதுக்குலாம் வேற யாரும் வெளியில இருந்தா வர தேவையில்லை. உள்ளுக்குள்ளேயே வீட்டுல 3 நேரம் தட்டு நிறைய சோற போட்டு வைக்கிறீல்ல, இந்த ஒரு ஆள் போதுமா நம்மள டென்ஷன் ஆக்கி கடுப்பு ஏத்துறதுக்கு. ஆமாப்பா, உன்னை பெற்ற அந்த பாவத்துக்கு 3 நேரம் சோறு எனக்கு போறதே குத்தம். அதை வேணா கட் பண்ணி விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு அந்த சோத்துக்கு அப்பஞ்சா என் மருமகிட்ட போய் ஒரு நேரத்துக்கு சோறு போடுப்பான்னு சொன்னா உட்காந்து வடிச்சு கொட்டும் புள்ள. போக விதி இல்லாம இடம் இல்லாமலாம் இல்ல, தெரிஞ்சுக்காத. அப்படியே அந்த குந்தாணி வடிச்சு கூட்டம் பொரியலும் கறியும் சோறாக்கி கட்டில பாரு. போடுவேன் 2 நாளைக்கு போடுவேன். 3 நாள் என்னால முடியல, கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி புருஷகாரட்ட சொல்லி விட்டு அனுப்பி விடுவேன். போய் இருந்து பாருங்க, இருந்த மருந்து 3 நாளுக்கு அப்படி சொல்லடியே மாலை சித்ரா, அப்படி சொல்லாத. பறிச்சடிச்சு கொட்டலாம்ல, கொட்டவையா உள்ள வீட்டுக்குள்ள இருந்து கொட்டுறது? கொட்ட முடியாம தனி கொடுத்தன போனா கூட்டிக்கிட்டு புருஷனை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தன மாதிரி இருக்காங்க. அப்புறம் என்னம்மா, நம்ம சோறு போடலையா அவங்க வடிச்சு வச்சு கொட்டுறாங்களா? மனசுக்கு இருக்க விட இருந்தா புள்ள இருந்து வடிச்சுதான் கொட்டி இருக்கேன். மனசாட்சி இல்லாத வீட்டுல இருந்து எடுத்து ஆக்கி போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. போய் இருக்கட்டும், அங்க இருக்கும் போது குடும்பம் நடக்குது. இங்க இருந்தா அதுவும் இல்ல. என்னம்மா அப்படி நீ சொன்ன? விருந்து மருந்தும் 3 நாளுக்கு. அது போல உள்ள ஆளுக்கு, என் மருமக மாதிரி உள்ள ஆளுகளுக்குலாம் அப்படி இல்ல, தெரிஞ்சுக்க. விடுமா, எப்ப பத்தல இதென்ன புதுசா? இது என்ன கேட்டு நடக்குதா? மருமக புராணம் பாடுறதே அவருக்கு வேலையா போச்சு. என்ன மாய மந்திரம் பண்ணி வச்சிருக்காளோ தெரியல. அப்படி சொல்லு என்ன தெரியுமா சொன்னாலும் புத்தில ஏறிடும். அந்த மர்மல போன்ற அந்த இது புத்தி தானே போவாது. அது எப்படி இருந்து போகுது? ஆகாத வீட்டுகளுக்கு என்ன விசேஷம் எது நடந்தாலும் போக கூடாது. எனக்கு ஆகாதவ உங்களுக்கு ஆகாதவதே. உங்கள்ட்ட சோவலுக்கு என்ன கொழுப்பு? ரோட்டு வீட்டுல பாத்துட்டு எடுபட்டுல ஓடி போற அந்த வெள்ளத்தாயி பாத்து எங்க நான் ஆகாதவனா என் புருஷன் மட்டும் ஆகுமாமா? என் புருஷன் மட்டும் சொல்லுவாளாம்ல. சொன்னா கொழுந்தியா சொன்னாங்களா இவ கம்ப தூக்கிட்டு போறாங்களா? நான் உன்னிட்ட போனமான அனுமதி ஒண்ணு கேட்கலையா? நீ எங்க போறேன்னு கேட்டா நான் போற இடத்த சொன்னேன். ஆம்பிடுத்தேன், அதோட அந்த இடத்துல நீ நின்றுக்க. சும்மா இன்னைக்கு உனக்கு வேணாம்னு சொல்றவங்க நாளைக்கு வேணும்னு போயிடிப்பேன். உனக்கு தேவை வந்துச்சுன்னா போறேன். அப்புறம் தேவைப்பட்டவங்க 4 பத்து உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினைச்சா வேண்டாதவங்க ஆகி போயிருவாங்க. நான் அப்படி இல்லை, இன்னைக்கு தேவைன்னா எனக்கு என்னைக்கு தேவைதான். இங்க பாரு இந்த மாதிரி பேச்சு வழக்கெல்லாம் ஆப்தாலும் அவளுக்குள்ள இருக்கட்டும், என்னைக்கு கொண்டு வராதிய.